விழுப்புரத்துக்கு பக்கத்துல விக்கிரவாண்டி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. இந்த ஊர்ல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கோவிந்தசாமி அப்படின்னு ஒருத்தன் இருந்தான். இவனோ எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்களோட தோட்டத்துல நுழைஞ்சு எதையாவது பறிச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். இல்லன்னா பறிச்சு வெளியே கொண்டு போய் வித்துக்கிட்டே இருப்பான். அப்படிதான் அன்னைக்கு ஒரு நாள் இந்த கோவிந்தசாமி வெள்ளரிக்காய திருடுறதுக்காக ஒரு தோட்டத்துக்கு போனான். அந்த தோட்டத்துக்குள்ள போனதும் அங்க இருக்கிற பல வெள்ளரிக்காய்களை பார்த்து அப்படியே பிரமிச்சு போயிட்டான். அப்படி பிரமிச்சு நின்னபடியே இந்த வெள்ளரிக்காய்களை பார்த்து தன் மனசுக்குள்ள, ஆஹா, ஒரு மூட்டை வெள்ளரிக்காய்களை பறிச்சுக்கிட்டு போய் வித்தோன்னா நல்லா காசு கிடைக்கும். கிடைச்ச பணத்துக்கு ஒரு கோழி வாங்கணும். அப்புறமா இந்த கோழி வாங்கணும்னா அந்த கோழிகள் முட்டையிடும். தான் இட்ட முட்டைகளை இந்த கோழிகள் அடை காக்கும். அடை காத்து குஞ்சுகள் பொரிக்கும். ஆஹா, கூட்டம் கூட்டமா கோழி குஞ்சுகளையும் வளர்ப்பேன். அப்புறம் அந்த கோழி குஞ்சுகளை வித்து ஒரு பன்னியும் வாங்கணும். ஆமா, இந்த பன்னிகளும் நிறைய குட்டி போடும். அந்த குட்டிகளை வித்து ஒரு குதிரை வாங்க போறேன். அந்த குதிரைகளும் கூட குட்டி போடும் தானே. அந்த குட்டிகளை நல்லா வளர்த்து வித்தோம்னா ஏராளமான பணம் கிடைக்கும். அந்த பணத்தை வச்சு ஒரு வீடும் அது கூட ஒரு தோட்டத்தையும் கூட வாங்குவேன். அந்த தோட்டத்துல வெள்ளரிக்காய்களை பயிரிடுவேன். இந்த வெள்ளரிக்காய்களை யாரும் திருடாதபடி காவலுக்கு ஏற்பாடு செய்வேன். நம்ம தோட்டத்தை பாதுகாக்க யாராவது ஒரு முரட்டு காவல்காரனை நியமிப்பேன் அடிக்கடி. அப்புறமா